குட்டி குரங்கு அமர் மகிழ்ச்சியுடன் காலை நடை பூங்காவை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் திடீரென அவன் ஒரு சோகமான சத்தத்தை கேட்டான். கரடி அண்ணா, என்ன ஆயிற்று? ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்? என் காலை உணவுக்காக வைத்திருந்த பழம் எல்லாம் கீழே விழுந்து உடைந்து போயிற்று. நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன். அவன் கையில் இருந்த ஆப்பிளை முன் நீட்டுகிறான். ஐயோ, பறவை குடிலும் கீழே விழுந்து உடைந்திருக்கே. ஆம், அதனால்தான் நான் இன்னும் சோகமாக இருந்தேன். அண்ணா, நாம சேர்ந்தே இதை சரி பண்ணலாம். சேர்ந்து செய்யும் உதவி பெரிய நற்செயல். வாவ், இது ரொம்ப அழகாயிருக்கே. குட்டி குரங்கு, இன்று நீ எனக்கு ஆறுதலாயிருந்தாய். நான் தனியா இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். அண்ணா, நீங்க எப்போதும் தனியா இல்ல. நான் உங்க அண்டை வீட்டார், உங்க நண்பன். உங்க பக்கத்தில் நான் இருப்பேன். இஸ்லாத்தில் அண்டை வீட்டாருக்கான கடமைகளில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? ஒரு அண்டை வீட்டார் துக்கத்திலோ இழப்பிலோ இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது நம் கடமை. நம் அண்டை வீட்டார் துயரில் இருந்தால் நாம் சொல்லும் ஒரு நல்ல வார்த்தை, நாம் கொடுக்கும் ஒரு சிறு ஆறுதல் அவர்களின் மனசை பெரிய அளவில் லேசாக்கும். நன்மை, அன்பு, கருணை இவை எல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அழகான வழிகள். உங்கள் அண்டை வீட்டாரை கவனியுங்கள். அவர்கள் சோகமாக இருந்தால் அவர்களின் மனசை நிம்மதியாக்குங்கள். இது ஒரு சிறிய செயல், ஆனால் மிகப்பெரிய நற்செயல். அண்டை வீட்டாரின் மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் மதிப்பளிப்பதே உண்மையான சகோதரத்துவம். உங்கள் அண்டை வீட்டாருடன் அன்பு பாராட்டுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.